தம்பி சுந்தர் விவசாய தொழிலாளியாக இருக்கிறார். வேலைக்குச் சேர்ந்த இடம் பெரிய பணக்காரர், வீடு, மாசா சம்பளம், சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் சுமூகமாக இருக்கு. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லே. வண்ணாரப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி என்கிற கிருஷ்ணா அவர்களதான் அந்த வீட்டின் உரிமையாளர். அவர் மனைவி பெயர் ரேவதி. ரேவதி வெளியூர் பொண்ணு. ஆனா சுந்தரிடம் பேசும்போது ரொம்ப நெருக்கமாவே பேசுவாங்க. சுந்தரின் பேச்சு, நடவடிக்கை, அவனோட சமையல் திறமை எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பது, இதெல்லாம் ரேவதிக்கு ரொம்ப பிடிக்கும். சுந்தரும் எஜமானியிடம் ரொம்ப நெருங்கி பழகினான். ஒருநாள் ரேவதி தன் கணவரிடம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, கிருஷ்ணா விவசாய வேலைக்கு மட்டும் இவனை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு சமைக்கவும் கஷ்டமா இருக்கு. நீங்க விதவிதமாக சமைச்சு போடணும்னா சுந்தரை வீட்டிலேயே வச்சுக்கலாம். அவன் இருந்தா வீட்டு வேலை எல்லாம் ஒழுங்கா இருக்கும். தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சின மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? கிருஷ்ணாவுக்கும் சுந்தர் மேல் நல்ல நம்பிக்கை. சம்மதம் சொல்லி சுந்தரை வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சாங்க. ஆரம்பத்துல சுந்தர் ரேவதியே அக்கா அக்கான்னுதான் கூப்பிட்டான். பாசமா இருந்தான். ஏதாவது செலவுக்கு பணம் தேவைப்பட்டா முதலாளிக்கு தெரியாம ரேவதியிடம்தான் கேட்பான். ரேவதியும் அவ்வப்போது பணம் கொடுத்து உதவ ஆரம்பிச்சாங்க. இப்ப இவங்க 2 பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலும் கிருஷ்ணா ரேவதிக்கு இன்னும் குழந்தை வரம் கிடைக்கலே. எத்தனையோ டாக்டர்களை செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா கடைசி வரை கிருஷ்ணாவால் குழந்தை கொடுக்க முடியாதுன்னு டாக்டர்கள் கைவிரிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்னு கிருஷ்ணா ரொம்ப உஷாரா இருந்தார். இது தெரிஞ்சா மனைவி என்னோட வாழ்வாளான்னு பதட்டமே தெரியாமல் இருந்தார். குழந்தை இல்லாத குறை, அதுவும் தன்னாலேயே முடியாத குறை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரேவதி உறவுக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்பிக்கையில இருந்தார். ஆனால் காலப்போக்கில் ரேவதியிடம் யாரும் கேட்க ஆரம்பிச்சட்டாங்க. கல்யாணமாகி 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்லையா? கிருஷ்ணா சமாளிப்பார். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். மத்தவங்க பேச்சை விட்டுடுங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் கிருஷ்ணா சுந்தரை கூப்பிட்டார். சுந்தர், நான் வெளியூருக்கு போறேன். 10 முதல் 20 நாள் ஆகும். வீட்டையும் ரேவதியையும் பத்திரமா பார்த்துக்கோ, வேலையும் பார்த்துக்கோ. பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கிருஷ்ணா கிளம்பிட்டார். இப்ப வீட்டில 2 பேர், சுந்தரும் ரேவதியும். ரேவதி அக்கா, நான் என்ன சமைக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க. சுந்தர் சமையலறையில் நின்று கேட்டான். ரேவதி சிரித்துக்கொண்டே சொன்னால், உனக்கு தெரியாதா, நீ என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும். இப்பத்தான் எனக்கு கார சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது காரமா, புளிப்பா? சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், வடை? அப்படியே கேட்டா நான் தண்ணி உருது. சுந்தர் சிரித்துவிட்டு, சரிக்கா, இன்னைக்கு ஒரு சிறப்பு மீன் குழம்பு செய்கிறேன். கோழி வறுவல், மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எத்து வேணும். ரேவதி ஆச்சரியமா பார்த்தால், உனக்கு இவ்வளவு தெரியுமா? டீலக்ஸ் ஹோட்டல் செப்டம்பர் மாதிரி இருக்கே, அதெல்லாம் இருக்கட்டும் அக்கா. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சுந்தர் தயங்கியபடி கேட்டான். கேளுங்கள். உங்களுக்கும் முதலாளிக்கும் கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் குழந்தை இல்லே. என்ன காரணம்? நல்ல ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிக்கலாமே. இந்த கேள்வியில் ரேவதியின் முகம் சட்டென்று மாறியது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கண்கள் கலங்க சொன்னால், என் சைடுல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அவர்தான் என்னிடம் கூட வந்து தூங்க மாட்டேங்கிறார். அவர் சைடுதான் பிரச்சனை. இது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அவருக்கு தெரியாது. அவர் தன்னோட குறையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். 4 நாள்ல சரியாயிடும்னு சொல்லி பொறுமை காக்கிறேன். ஆனா என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? சுந்தர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்படியா? முதலாளிக்கு தெரியாதா? தெரியாது. டாக்டர் கூட அவருக்கு சொல்லலையா? அவருக்கு விந்தக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. என்னதான் ஐவிஎஃப் முயற்சி செய்தாலும் வாய்ப்பு மிக குறைவுன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் இல்லன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவரோட கௌரவம், நம்பிக்கை எல்லாம் போயிடும். சுந்தருக்கு ரேவதியின் மேல் பரிதாபம் வந்தது. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன வேணுமாலும் கேளுங்க.
மனசு விட்டு பேசுங்க. ரேவதி கண்களை தொடச்சிட்டு, நீ ஒரு நல்ல பையன் சுந்தர், உன்ன மாதிரி ஒரு தம்பி இருந்தா என் கஷ்டங்கள் பாதியாகும். ஆனா என் வாழ்க்கை மத்தவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? சுந்தர் பொறுமையா அவள் கையை பிடித்து கொண்டான். அக்கா, நான் உங்களுக்காக எதுவும் செய்ய தயார். அந்த நேரத்தில் வீட்டில் யாருமில்லே. தனிமை, குளிர்காற்று, மெல்லிய இசை எல்லாம் ஒரு மாய சூழலை உருவாக்கின. ரேவதி மாடியில் வாக்கின் போக சொன்னாள். சுந்தரும் டீ போட்டு கொண்டு போனான். அங்கே பேச்சு பேச்சாக வளர்ந்து, உனக்கு தெரியுமா சுந்தர், நானும் வசதி இல்லாத வீட்டு பொண்ணுதான். கிருஷ்ணா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். வசதி, பணம், வீடு, கார் எல்லாம் கிடைச்சது. ஆனால் கணவன் மனைவி உறவில் என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா குழந்தை அது மட்டும் கிடைக்கல. இப்ப என்னை பத்தி யாரும் நினைக்கிறாங்க தெரியுமா? ரேவதிதான் பிரச்சனைன்னு. அக்கா, நீங்க அழாதீங்க. சுந்தர் அவள் கண்ணீரை துடைத்தான். அன்றிரவு முழு நிலவு, வானம், குளிர், தனிமை இரண்டு உள்ளங்களையும் ஒன்றாக்கியது. உண்மையான கணவன் மனைவி போல வாழ்ந்தனர். ரேவதிக்கு அந்த இரவு அவள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இரவாக மாறியது. கிருஷ்ணா இத்தனை நாளும் எனக்கு தராத சந்தோஷத்தை சுந்தர் இந்த ஒரே இரவில் தந்துட்டான். மனதுக்குள் நினைத்தாள். அதன் பிறகு ரேவதி சுந்தருக்கு நிறைய பணம் கொடுக்க ஆரம்பித்தாள். இதை யாருக்கும் சொல்லாதே, உன் சேமிப்புக்கு வை சொல்லி ஆயிரக்கணக்கில் ரூபாய்களை கொடுத்தாள். சுந்தரும் வங்கியில் சேர்த்தான். கிருஷ்ணா வரும் நாள் நெருங்கியது. சுந்தருக்கு பதற்றம் ஏற்பட்டது. நம்ம உறவு தெரிஞ்சா பெரிய தப்பு நடந்திரும். முதலாளி வந்ததும் எல்லாம் மாறிடும். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ரேவதிக்கு உடம்பு சரியில்லை. கிருஷ்ணா அவளை டாக்டரிடம் அழைத்துச் சென்றார். டாக்டர் சோதனைகள் செய்துவிட்டு வந்து சொன்னார், உங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க சார். 3 மாசம் ஆச்சு, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா அப்படியே அதிர்ந்து போனார். என்ன, இது எப்படி முடியும்? டாக்டர் சிரித்தார். எப்படின்னு கேட்கிறீங்க? உங்க மனைவி சாதாரணமாகவே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. பிறப்புறுப்பு கருப்பை எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு பிரச்சனைன்னு. கிருஷ்ணா பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார். அவருக்கு தெரியும், தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று. அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது? வீட்டுக்கு வந்ததும் ரேவதியிடம் வெளிப்படையாக கேட்க துணியவில்லை. ஆனால் இரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார். ராத்திரி நேரங்களில் எப்போதும் போல் சுந்தர் ரேவதியின் அறைக்கு போவதையும் மாடியில் சந்திப்பதையும் நெருங்கி கட்டிப்பிடிப்பதையும் பார்த்துவிட்டார். அவர் மனதில் வெறி பிறந்தது. என்னை ஏமாத்திட்டாங்க. என் வீட்டிலேயே என் மனைவியை கெடுத்துட்டாண்டா. அந்த கயவன் வீட்டுக்குள்ளேயே உடைந்து போனார். ஆனால் உடனே புத்தி வந்தது. அடிச்சு விரட்டினா ஊருக்கு தெரியும். என் குறை வெளியே தெரிஞ்சிடும். அதனால் திட்டமிட்டார். அடுத்த நாள் வேறு சில ஆட்களை கொண்டு வந்து சுந்தரை பிடித்து கட்டி மிகவும் அடித்து உடைத்து, உயிரோடு இங்கே இருந்தியேன்னா செத்துப் போவேன் என்று மிரட்டி ஊரை விட்டு துரத்தினார். சுந்தருக்கு உடம்பெல்லாம் காயம், மனதில் வலி. நான் பெரிய துரோகம்தான் செய்துவிட்டேன். மனசு இருந்தா ஒரு நாளும் இப்படி செய்திருக்க மாட்டேன். இப்பாவது நல்ல மனுஷனாக வாழணும். முடிவெடுத்து வேறு ஊருக்குப் போய் சின்ன கடை வைத்து அமைதியாக வாழ ஆரம்பித்தான். ரேவதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் நடந்தது. ஆனால் கிருஷ்ணா முடிவு செய்துவிட்டார். ஊருக்கு தெரிஞ்சா என் கௌரவம் போயிடும். இந்த குழந்தை என் குழந்தைதான். நான்தான் பெற்றேன். மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேவதியை வேறு ஊரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்துக்கு ஏற்பாடு செய்தார். சிறுவன் பிறந்தான். கிருஷ்ணா அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி பெரிய விருந்து வைத்தார். இதான் என் முதல் பிள்ளை, ஆம்பளை பிள்ளை என்று ஊரறியச் சொல்லி பட்டாசு வெடித்து கொண்டாடினார். தன்னுடைய துரோகத்தை மறைக்க இன்னும் அதிகமாக ரேவதிக்கு பணம் கொடுத்து, நகை கொடுத்து, புது வீடு கட்டிக் கொடுத்தார். குழந்தையின் பெயர் ஸ்ரீ கிருஷ்ணா என்று வைத்தார். ரேவதி மனதுக்குள் ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்தாள். ஆனால் அவள் இப்போது குழந்தைக்காகவும் கணவனின் பெயருக்காகவும் உண்மையான தாயாக, மனைவியாக வாழ முயற்சித்தாள். கிருஷ்ணா முன்பை விட இப்போது அதிகமாக அவளைக் கவனித்துக் கொண்டார்.
சுந்தரோ இனி ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு புதிய ஊரில் புது வாழ்க்கை தொடங்கினான். ஆனால் விதி அவ்வளவு சீக்கிரம் அமைதியாக இருக்க விடுமா? சுந்தர் எங்கே போனான்? அவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? முதலாளிக்கு இந்த குழந்தையை பார்க்க பார்க்க என்ன தோன்றும்? ரேவதியின் மனசாட்சி அவளை மேலும் என்ன செய்ய தூண்டும்? இந்தக் கதையின் அடுத்த திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கிறது.